அந்த திட்டங்கள் மூலமாக இங்கே நிலத்தடி நீர்மட்டம் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து தருகிற அரசாக, மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருகிற அரசு, மக்களுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். எனக்கு முன்பாக பேசியவர் சொன்னார், இங்கே துணை மின் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய பேராட்சி மன்ற தலைவராக அண்ணன் சேகர் இருக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறார். பேராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் அவரிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் குறைந்த மின்னழுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதை போக்குவதற்கு பெருங்களத்தூரில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான இடம் 50 சென்ட் இடத்தை பேராட்சி மன்றம் மூலமாக ஒரு தீர்மானம் வைத்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே அந்த இடத்திலே ஒரு துணை மின் நிலையம் கொண்டு வருகிறேன் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார். நம்முடைய பேராட்சி மன்ற தலைவராக இருந்த அண்ணன் சேகர் அந்த திட்டத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆட்சி மாற்றம் வருகிறது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. 5 ஆண்டு காலம் தாம்பரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த திட்டம் இந்த பெருங்களத்தூர் பகுதிக்கும் தாம்பரம் பகுதிக்கும் கொண்டு வந்து தரப்பட்டதா என்றால் அந்த திட்டம் ஒன்று இருப்பதே அதிமுக காரர்களுக்கு தெரியாத அளவிற்கு, அந்த கோப்புகளை யாரும் பார்க்காத அளவிற்கு தூக்கி எறிந்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு மீண்டும் 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்ந்தது. சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் SR ராஜா அவர்கள் வெற்றி பெற்றார். நம்முடைய முன்னாள் பேரூராட்சி தலைவர் அண்ணன் சேகர் அவர்கள் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புகழேந்தி அவர்கள் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மண்டல குழு தலைவராக அண்ணன் டி காமராஜ் அவர்கள் வந்த பிறகு என்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரால் அந்த 50 சென்ட் நிலம் வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கை, யாரால் அந்த தீர்மானம் அன்றைக்கு அண்ணன் சேகர் அவர்களால் நிறைவேற்றி தரப்பட்ட அந்த தீர்மானம் இன்றைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பெருங்குளத்தில் ஒரு துணை மின் நிலையம் அமைத்து தந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மக்களுக்கான திட்டமாக பெற்று தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் பிரதிநிதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவை சாரும். இந்த திட்டம் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு பாலாட்சி குடிநீர் திட்டத்தை பத்தி பேசினாங்க. தொடர்ந்து இந்த 2 வாரங்களாக பாலாட்சி குடிநீர் திட்டத்திற்கான திட்டங்களை அடிக்கல் நாட்டப்பட்ட